Hi friends, I'm Shajita from Shaji's Flavors. நம்ம சேனலில் நான் எனக்கு செஞ்சு காமிக்க போகிறது கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வந்து சேரும். இனி வாங்க நம்ம பழம்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பழம்பொரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துட்டு அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு நம்ம 1/4 கப் சேர்த்தோம்னா நல்ல மொறுமொறுப்பாக வரும். மொறுமொறுப்பு வேண்டாதவங்க அதில் பாதி சேர்த்துக்கலாம். இனி அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, இனிப்பு தெரியறதுக்கு வேண்டி கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு சோடாப்பு சேர்த்துக்குங்க. இனி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக் பேட்டராக அதை நம்ம ரெடியாக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அது திக்காக இருக்கணும். இதுக்கு நேந்திர பழம் தான் வேணும். நேந்திர பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைட்ஸில் வச்சு சைடாக கட் பண்ணிக்கலாம். இல்லை முழுசாக வேணும்னா முழுசாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூடி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து இந்த மாதிரி முக்கி அதில் போட்டு எடுக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் நிறைய இழுக்கும். உடனே செய்கிறதுனால தான் இதில் நான் சோடாப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு சோடாப்பு தேவையே இல்லை. இப்போ நம்மளோட பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.